ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் ஹமிங் கோடில் ஃபைண்டு ரெடுடன்ட் பிட் இதற்கான ஃபார்முலாஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனுக்கு யூஜிசி நெட் ப்ரிப்பேர் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே என்னோட இந்த சேனல் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் மேக்ஸிமம் கால்குலேஷன் தியரி கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின்ஸ், இந்த மாதிரியான கிளாஸஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஓரளவு கோத்ரூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிற யூஜிசி நெட்லேயும் சரி, பிஜிடிஆர்பிலையும் சரி, கட் ஆஃப் மேலே உங்களால் மார்க் எடுத்து ஒரு போஸ்டிங்கில் போய் உட்கார முடியும். ஸோ லிசன். கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபைண்டு ரெடுடன்ட் பிட். நம்ம ரெடுடன்ட் பிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஹமிங் டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஃபார்முலாஸ்குள்ளே போகலாம். ஹமிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸ்ஆர் ஆப்ரேஷனுக்கு நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி சேம் இன்புட் வந்துச்சுன்னா 0, டிஃப்ரெண்ட் இன்புட் வந்துச்சுன்னா 1. ஸோ இதுதான் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன். இது தான் இங்கே நான் அப்ளை பண்ண போகிறேன். 1 1 சேம் இன்புட் வந்தனால 0, 1 0, டிஃப்ரெண்ட் இன்புட் வந்துச்சுன்னா 1. ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதில் நம்ம எத்தனை ஒன்ஸ் வருதோ இதுதான் ஹமிங் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் 2 ஒன்ஸ் வந்தனால ரெண்டையும் கவுண்ட் பண்ணி 2 ஹமிங் டிஸ்டன்ஸ் இதில் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ரெடுடன்ட் பிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதில் ஃபார்முலாவே நமக்கு கொஸ்டினாகவும் வரலாம், ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ் வரலாம், தியரியான ஒரு கொஸ்டின்ஸ் கூட இதில் வரலாம். எல்லாமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் ஃபார்முலா மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் டிடெக்ட் எரர். டிடெக்ட் எரருக்கான ஃபார்முலா D+1. இது D+1ன்னு வரும், இல்லைனா கொஸ்டினில் S+1ன்னு கூட இருக்கும். ஸோ ரெண்டு ஆப்ஷனில் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒன்று தான் வரும். D+1ன்னு கேட்டிருப்பாங்க, இல்லைனா S+1 அந்த மாதிரி. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் எரர் கரெக்ஷன். எரர் கரெக்ஷனுக்கான ஃபார்முலா 2D+1. 2D+1. அடுத்து டோட்டல். டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டோட்டல் ஈக்குவல் டேட்டா ப்ளஸ் ரெடுடன்ட் பிட். ரெடுடன்ட் பிட் நம்ம இனிமேல் ஃபைன் பண்ண போகிறோம். டேட்டாவுக்கான வேரியபிள் எம்னு மென்ஷன் பண்ணுவோம். டேட்டா மீன்ஸ் எம். அடுத்து லாஸ்ட்டு அண்ட் ஃபைனல் ரெடுடன்ட் பிட். ரெடுடன்ட் பிட்டுக்கான ஃபார்முலா 2r லெஸ் தென் ஈக்குவல் m ப்ளஸ் r ப்ளஸ் 1. இதுதான் ரெடுடன்ட் பிட்டுக்கான ஃபார்முலா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அதனால தான் உங்களுக்கு நான் இதை இம்பார்ட்டண்ட்டாக குறித்து வச்சுருக்கேன். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ரெடுடன்ட் பிட்டை கண்டுபிடிப்போம். இதை அடுத்த கிளாஸில் இதற்கான எக்ஸாம்பிள் சம் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ஒரு சின்ன PYQ பார்த்துட்டு இந்த கிளாஸை நான் முடிச்சுக்கிறேன். இதில் இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு சின்ன PYQ. வாட் இஸ் த ஹமிங் டிஸ்டன்ஸ் இன் எ பிளாக் கோட் வி வாண்ட் டிடெக்ட். டிடெக்ட்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ தான் நம்ம மேலே பார்த்தோம். மேலே என்ன பார்த்தோம் அப்படின்னா டிடெக்ட்டுக்கான ஃபார்முலா D+1ன்னு பார்த்தோம். பட் அவங்க கொஸ்டினில் எஸ்ன்னு மென்ஷன் பண்ணனால அந்த 4 ஆப்ஷனில் S+1ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.